வாழ்க்கையோட நோக்கம் என்ன? கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் அடையணும். அந்த கோல் தான் வாழ்க்கையோட அல்டிமேட் நோக்கமாகும். இந்த உலகத்தில் எந்த விதத்துலையாவது நாம் பிணைக்கப்பட்டிருக்கோமா? யாராவது அவமானப்படுத்தினா அமைதி நிலவுமா? இல்லை அமைதியின்மை அதிகமாயிருமா? யாராவது உங்களை ஏமாத்தினா, நம்பிக்கை துரோகம் செஞ்சால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? இல்லை சந்தோஷமாக இருக்குமா? அதனால் உலகத்தில் இது எல்லாமே பிணைப்பு தான். ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஏற்படுறது, வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை ஏற்படுறது, இப்படி எத்தனையோ ப்ராப்ளம் உலகத்தில் இருக்குது இல்லையா? இப்படி ப்ராப்ளம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே எல்லா விதமான துக்கத்திலிருந்து முக்தி அடையிறது தான் முதல் குறிக்கோள். அதாவது எந்த மாதிரியான ஸ்டேஜ் வரணும்னா, எல்லா துக்கத்திலிருந்தும் முக்தி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது ஆக்சிடெண்ட் ஏற்பட்டால், அவமானம் ஏற்பட்டால், ஏதாவது பழிச்சுமை சாட்டப்பட்டால், ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா, இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் துக்கப்படாமல் இருக்கிறதும், நீங்கள் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறதும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மோட்சம். அது பாசிபிளா? பாசிபிள், 100% பாசிபிள். இங்கே அது பாசிபிள். இந்த ஆன்மீக விஞ்ஞானம் மூலமாக அது பாசிபிள். ஏன்னா இங்கே உங்களுக்கு நான் யார், சுரேஷ் தனிப்பட்டவர், அதாவது நான் சுத்தாத்மாங்கிற ஞானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சுரேஷுக்கு ஏற்படுற ஒவ்வொரு சூழ்நிலையும் காரணத்தோட விளைவு தான். இப்போ உங்களுக்கு 72% மார்க் கிடைச்சா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இல்லையா? நான் எழுதுனதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு 85% கிடச்சிருக்கு, அவருக்கு 92% கிடச்சிதுன்னு நீங்கள் வருத்தப்படுறதில்லை. நீங்களும் அடுத்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படித்தா நீங்களும் நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நம்மளோட முன்ஜென்ம காரணத்துக்கான விளைவு தான் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு விளைவு நல்லதாக வேணும்னா இப்போ நீங்கள் புது காரணத்தை மேம்படுத்துங்க. இல்லை இதே போதும் அப்படின்னா காசஸ் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. ஆனால் இப்போ அனுபவிக்கிற கர்ம பலனை நீங்கள் விரும்பலைன்னா புதுசாக காசஸ் உண்டாக்குறத நிறுத்திடுங்க. இங்கே உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிரும். ஆனால் ரிசல்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி இப்போ 72% மார்க்கை வாங்கினா அடுத்த தேர்வு நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பரேஷனில் நம்ம செய்கிறோம். ஆனால் இப்போது எவ்வளோ மார்க்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எதுவாக இருந்தாலும் அக்செப்டட்னு இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு இங்கே புது காரணத்தை மேம்படுத்துறதுக்கான ஞானம் கிடச்சிரும். தாதாஜியோட ஞானம் எப்படின்னா, புதுசாக காசஸ் ஏற்படுறதே நிறுத்தப்படுது. நம்மளோட காரணத்தை நம்மளால் ஸ்டாப் செய்ய முடியும். அப்படி நீங்கள் கர்ம பலனை நல்லதாக செய்யணுன்னா நீங்கள் காசஸ் சேஞ்ச் செய்ய முடியும். காரணத்தை சேஞ்ச் பண்ணுறதும் காரணத்தை ஸ்டாப் பண்ணுறது, இது மட்டும்தான் நம்ம முயற்சியில் இருக்கிறது. விளைவை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் விளைவை சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் விளைவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் விளைவை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. விளைவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் இந்த புரிதல் கிடச்சிருச்சுன்னா நம்ம விளைவை அனுபவிக்கும்போது கவலைப்பட மாட்டோம், காரணத்து மேலே கவனமாக இருப்போம். அப்போது நம்ம மகிழ்ச்சியாகவும் இருப்போம். மேலும் ஆத்ம நிலையில் இருந்தால் ஆனந்தமாக இருக்க முடியும்.